வணக்கம். ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மக்கள் சாலை விதிகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும், முதலமைச்சர் வேண்டுகோள். பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தென்கலை ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தில் 3 தங்க கருட சேவை, திரளான பக்தர்கள் பங்கேற்பு. தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது உருவ சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் சாலை விதிகளை முறையாக அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி போக்குவரத்து துறை சார்பில் 36வது சாலை பாதுகாப்பு மாதம் நிறைவு விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, தலைமைச் செயலாளர், டிஜிபி உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு குறித்து நடத்தப்பட்ட விழிப்புணர்வு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தனர். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, சாலை பாதுகாப்பு விதிகளை பின்பற்றி நம் உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது மிக அவசியம். சாலையை நன்றாக வைத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். நிறைய விபத்து சாலைகளில் உள்ள பள்ளத்தால் ஏற்படுகின்றது. அதனை மேம்படுத்த வேண்டியது நமது கடமை. வேக தடைகளில் முறையாக வர்ணம் பூசாததால் இருசக்கர வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்குகின்றனர். புதுச்சேரி மாநிலம் மிகச்சிறிய மாநிலம். அதனால் 5 நிமிடத்தில் அனைத்து இடங்களுக்கும் சென்று வரலாம். அதனால் வாகனங்களில் வேகமாக செல்வதை தவிர்க்க வேண்டும். லாரி உள்ளிட்ட பெரிய வாகனங்களை இயக்கும் ஓட்டுநர்கள் நிதானமாக வாகனங்களை இயக்க வேண்டும். சிறிய மாநிலமான புதுச்சேரியில் சாலை விபத்தில் ஆண்டிற்கு 200 பேர் பலியாகின்றனர். சாலை விபத்துகளை குறைக்க போக்குவரத்து விதிகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும். போக்குவரத்து நெரிசலை குறைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். உயிர் இழப்பு இல்லாமல் வாகனங்களை இயக்க வேண்டும். அதற்கு போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். அடுத்ததாக சீனியர் கேட்டகரியில் முதல் பரிசினை தஞ்சை முதலிடம் பெறுகின்ற ரெஜினா குரூஸ் அவர்களை அழைக்கின்றோம். முதல் நிலையில் ஆச்சாரியா பாலா சிக்ஷா மந்திர் ரெசிடென்சி ஸ்கூல் புதுச்சேரி பிரசிடென்சி பள்ளியை சார்ந்த இதயா கல்லூரியை சார்ந்த தீபிகா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இதயா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தென்கலை சீனிவாச பெருமாள் ஆலயத்தில் 3 தங்க கருட சேவை நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தென்கலை ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வரும் நிலையில் நாள்தோறும் பெருமாள் பல்வேறு வாகன சேவையில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் நிலையில் இரவு 3 தங்க கருட சேவை நடைபெற்றது. முன்னதாக பெருமாளுக்கு ஷோடச நிவாரண தணிகள் கட்டப்பட்டு உட்புறப்பாடு நடைபெற்று அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வைத்து திருவீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது உருவ சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மகாத்மா காந்தியின் நினைவு தினம் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கடைபிடிக்கப்பட்டது. கடற்கரை சாலையில் உள்ள காந்தியடிகளின் திருவுருவச் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அவர்களைத் தொடர்ந்து சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு காந்தியடிகளின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து 2 நிமிடம் மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தேச தலைவர்களை போற்றி பாரதியார் பல்கலைக்கூட மாணவர்களின் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன. அவர்களைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு காந்தியடிகளின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
சிவகண பூதகண இசைக்குழு சார்பில் குரு பூஜை நடைபெற்றது. சிவகண பூதகண இசைக்குழு மற்றும் கைலாய வாத்தியத்தின் தந்தை சிவகாம ராமலிங்க ஐயா அவர்களின் 57வது பிறந்தநாள் விழா மற்றும் குரு பூஜை விழா, சங்கரதாஸ் சுவாமிகள் வழிபாடு, அரிச்சந்திரன் வழிபாடு ஆகியன கருவடிக்குப்பம் இடுகாட்டில் நடைபெற்றது. உலகலாம் சிவமயம், சுடுகாடு மட்டும் அவமயமா என்பதை வலியுறுத்தி, அழியும் உடலை தகனம் செய்ய மாட்டோம், மற்றவர்களுக்கு பயன்பெறும் வகையில் தானம் செய்வோம் மற்றும் இடுகாட்டில் இருக்கும் ஆன்மாக்களை வணங்குவோம் என்பதை வலியுறுத்தி தனது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு கருவடிக்குப்பம் இடுகாட்டில் அரிச்சந்திர பூஜை மற்றும் சங்கரதாஸ் சுவாமிகள் பூஜை செய்து பல்லக்கில் ஏறினார். இதில் 100க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் கலந்து கொண்டு தங்களது குருவான ராமலிங்க ஐயாவிற்கு பாத பூஜை செய்து பல்லக்கில் ஏற்றி மரியாதை செலுத்தினர். இடுகாடு என்ன அவமயமா, என்றும் தொடர்வோம் சிவமயமே என்று கோஷமிட்டவாறு பல்லக்கை தூக்கி இடுகாட்டினை சுற்றி வந்தனர். இதனைத் தொடர்ந்து ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிவகண பூதகண இசைக்குழு சிவனடியார்கள் செய்திருந்தனர். இதில் திரளான பொதுமக்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் கலந்து கொண்டனர். காலாப்பட்டு மத்திய சிறையில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் நாட்டின் 76வது குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறைத்துறை ஐஜி ரவிதீப் சிங் சாகர் காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு தேசிய கொடியேற்றி வைத்தார். தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் நாட்டிய சாஸ்தாலய குழுவின் இயக்குநர்கள் மாதவி மற்றும் உமா ஆகியோர் குழுவினரின் பாரம்பரிய கலையான பரதநாட்டிய நிகழ்ச்சியும், பழனிவேல் குழுவினரின் சிலம்பாட்டம் மற்றும் ஜிம்னாஸ்டிக் நிகழ்ச்சியும், நர்த்தனாலயா சதீஷ்குமார் நாட்டிய குழுவினரின் நடனமும், சிறைவாசிகளின் யோகா நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பாக பணிபுரிந்த சிறைத்துறையினருக்கு பாராட்டு சான்றிதழ்களும், கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டவர்களுக்கு விருதுகளும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறைத்துறையின் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் சிறப்பாக செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த வினோத் மற்றும் கலைவாணி கணேசன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தென் மாநிலங்களுக்கு இடையேயான ஓப்பன் சாம்பியன்ஷிப் கராத்தே போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி பாரத் கராத்தே அகாடமி சார்பில் புதுச்சேரி மற்றும் தென் மாநிலங்களுக்கு இடையேயான புதுச்சேரி ஓப்பன் கராத்தே சாம்பியன்ஷிப் 2025 போட்டி லாஸ்பேட்டை உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. கராத்தே இந்தியா ஆர்கனைசேஷன் தலைவர் ஹான்சி பாரத் சர்மா, ஆரணி ஸ்டேஷன் கராத்தே இந்தியா பொதுச் செயலாளர் சஞ்சீவ் குமார் ஜாங்கரா ஆகியோர் குத்து விளக்கேற்றி வைத்து போட்டியை துவக்கி வைத்தனர். புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட இந்த போட்டியில் கட்டா மற்றும் குமித்தே என்ற 2 பிரிவுகளின் கீழ் உலக கராத்தே ஃபெடரேஷன் விதிமுறைகளின்படி போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் நடுவர்களாக 2 உலக கராத்தே போட்டி நடுவர்கள், 3 ஆசிய கராத்தே போட்டி நடுவர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட நடுவர்கள் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களை தேர்வு செய்தனர். தொடர்ந்து அவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. கராத்தே இந்தியா ஆர்கனைசேஷன் தலைவர் ஹான்சி பாரத் சர்மா தலைமையில் யோசி சஞ்சீவ் குமார் ஜாங்கரா முன்னிலையில் சிறப்பு விருந்தினர்களாக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், பாரத் கராத்தே அகாடமியின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தனவேலு ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் கால்பந்து பயிற்சியாளர் வேணுகோபால், அசோக் ஷிண்டே, புதுச்சேரி யுனிவர்சல் கராத்தே சங்க பொறுப்பாளர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டனர். இப்போட்டிக்கான ஏற்பாடுகளை உலக கராத்தே நடுவர் மற்றும் யுனிவர்சல் கராத்தே சங்க தலைவர் கியோஷி திருநாவுக்கரசு செய்திருந்தார். கம்பன் நகர் ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தின் வெள்ளி விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் கம்பன் நகர் ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவில் சங்க தலைவர் பன்னீர்செல்வம் வரவேற்புரை நிகழ்த்த மாநில சங்க தலைவர் மணிவண்ணன் கொடியேற்றி விழாவினை தொடங்கி வைத்தார். மேலும் விழாவில் மாநில பொதுச் செயலாளர் முருகன், மாநில செயலாளர் சங்கர், மாநில சட்ட ஆலோசகர் ஜெயந்த் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று உறுப்பினர்களுக்கு நினைவு பரிசுகள் மற்றும் 2025ஆம் ஆண்டிற்கான காலண்டரை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து விழாவில் தலைவர் பன்னீர்செல்வம், துணைத் தலைவர் முத்து நாராயணன், செயலாளர் பாலபாஸ்கர், பொருளாளர் முத்துக்குமரன், செயற்குழு உறுப்பினர்கள் ராட்சகதாஸ், சக்திவேல், யோவான், பிரகாஷ், லூர்து, சேவியர் மற்றும் ராஜேந்திரன், நடராஜன், ஆறுமுகம், ஜான் பீட்டர், சேகர், முருகன், பரமேஸ்வரன், பாண்டுரங்கன், சந்திரன், அகஸ்டின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்.
பரவாயில்ல, விடுங்க விடுங்க விடுங்க, போட்டாரு விடுங்க. எவனுங்க பாரு. ஓகே போன். திண்டிவனம் செண்டூரில் அமைந்துள்ள பாவம் தீர்த்த அம்மன் ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்து செண்டூரில் அமைந்துள்ள பாவம் தீர்த்த அம்மன் கோவிலில் தை மாத அமாவாசையை முன்னிட்டு நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் கோவில் உட்பிரகாரம் வலம் வந்ததை தொடர்ந்து கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த ஊஞ்சலில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டிவனம் ஆலங்கிராமத்தில் அமைந்துள்ள திரிபுர சுந்தரி ஆலயத்தில் மகா ருத்ர யாகம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஆலகிராமத்தில் அமைந்துள்ள திரிபுர சுந்தரி உடனுரை யமதண்டீஸ்வரர் சிவாலயத்தில் தை அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ திரிபுர சுந்தரி அம்பாளுக்கு மகா அபிஷேகம் மற்றும் தேவார திருப்பாட்டும் அபிராமி அந்தாதி பாராயண வைபவத்துடன் மகா ருத்ர யாகம் நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் 2 கலசங்கள் ஸ்தாபிதம் செய்யப்பட்டு சிறப்பு வேள்வி நடத்தப்பட்டது. இதில் வாசனை திரவியங்கள், மூலிகை பொருட்கள், நெய், பால், தயிர், பழங்கள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பூர்ணாகுதியும் செலுத்தப்பட்டது. பின்னர் மூலவர் திரிபுர சுந்தரிக்கு பால், சந்தனம், மஞ்சள், திருநீறு உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. அதனைத் தொடர்ந்து யாகசாலையில் பூஜை செய்யப்பட்ட கலச நீரால் மூலவர் திரிபுர சுந்தரி மற்றும் யமதண்டீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு பல்வேறு விதமான தீபாராதனைகளும் பஞ்சமுக தீபமும் ஏற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் தொகுதி பயனாளிகளுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா நிதி உதவி பெறும் ஆணையை வழங்கினார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதியில் தொடர் நோய் காரணமாக பாதிக்கப்பட்ட பயனாளிகள் 16 நபர்களுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை மூலமாக 12,600 ரூபாய் வீதம் மொத்தம் 2,65,600 ரூபாய் நிதியினை அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு அதன் அரசாணையை சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா பயனாளிகளுக்கு வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் தடகள போட்டிகள் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு விளையாட்டு மற்றும் இளைஞர் நலம் இயக்குநரகம் 4ஆம் வட்டம் பள்ளிகளுக்கு இடையேயான தடகள போட்டி தொடக்க விழா களித்திருத்தால் குப்பம் பகுதியில் அமைந்துள்ள கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற தடகள போட்டியின் தொடக்க விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். இதில் சுமார் 50 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 1200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொள்ளும் போட்டியில் மாணவர்கள் பிரிவில் 19, 17, 14 வயது ஆகிய பிரிவுகளிலும், மாணவிகள் பிரிவில் 19, 17, 14 வயது ஆகிய பிரிவுகளிலும் கலந்து கொண்டனர். இதில் தடகள போட்டி, 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம், 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், குண்டு எறிதல் போட்டி என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு உடற்கல்வி ஆசிரியர் சிவகுமார் வரவேற்புரையும், தலைமை ஆசிரியர் அறிவழகி முன்னிலையும் வகித்தனர். துணை முதல்வர் சிவகுமார் தலைமை வகித்தார். விளையாட்டுத்துறை துணை இயக்குனர் வைத்தியநாதன் வாழ்த்துரை வழங்கினார். தமிழ் பட்டதாரி ஆசிரியர் பிரேம்குமார் நெறியாளுகையும், விரிவுரையாளர் முனைவர் ரஷீத் அகமது நன்றியுரையும் ஆற்றினர். உடற்கல்வி விரிவுரையாளர் அமல்ராஜ் சார்ஜஸ் சேவியர், உடற்கல்வி ஆசிரியர்கள் பாரதி, நந்தினி போட்டியை ஒருங்கிணைத்தனர். இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இப்போட்டியானது தொடர்ந்து 2 நாட்கள் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. அர்ஷுல் சாதனை படைத்துள்ளார். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7,610 ரூபாய். 1 பவுன் 60,880 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1,030 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள்.
புதுச்சேரி மக்கள் சாலை விதிகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும், முதலமைச்சர் வேண்டுகோள். பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தென்கலை ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தில் 3 தங்க கருட சேவை, திரளான பக்தர்கள் பங்கேற்பு. தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது உருவ சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.